والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட பல ஆயத்துகளிலே ரிசுக்கு சம்பந்தமாக அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களில் சொல்லித் தருகிறான். ரிசுக்கை பற்றி நாம் பல கட்டங்களில் பல நிலைகளில் நாம் பரிமாறி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு நம்முடைய ரிசுக்கிலே பரக்கத்தை தந்தருள் புரிவான். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தந்தருள். கண்ணியமானவர்களே, ரிசுக் அப்படிங்கிறது அது சம்பந்தமான சில விஷயங்களை மாத்திரம் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். உணவு மட்டும் ரிசுக் அல்ல. ரிசுக்கு அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை பொறுத்தவரையிலே உணவு மாத்திரம் ரிசுக் அல்ல, பணம் மாத்திரம் ரிசுக் அல்ல. ரிசுக் என்பது ஒரு மனிதனுடைய உணவு, உடை, அறிவு, ஆரோக்கியம், அழகு, மனைவி, மக்கள் எல்லாம் ரிசுக்கு தான். மார்க்கத்தை பொறுத்தவரையில் எல்லாம் எந்த அளவிற்கு என்றால் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், கத் அஹ்ஸன அல்லாஹு லஹு ரிஸ்கா. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ரிஸ்கிலேயே மிக மிக அழகானதாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறான். அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான எல்லா காரியமும் ரிஸ்க் தான். எல்லா காரியமும். அதனால மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ரிஸ்க் அப்படிங்கிறது நம்முடைய பழக்கத்துல உணவுக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும்பாலும் சொல்கிறோம் என்று சொன்னாலும் கூட அதுவும் உண்டுதான். ஆனால் ரிஸ்க் என்பது விசாலமானது என்ற கருத்திலே தான் குர்ஆன் ஷரீஃபிலேயும் ஹதீஸ்களிலேயும் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த ரிஸ்கை நாம் பெறுவதற்கு உழைக்கணுமா, தானா வந்து சேருமா? ரிஸ்க்குங்கிறது நம்ம உழைக்கணுமா, கஷ்டப்பட்டு உழைச்சுதான் தர்றவன் எப்படின்னு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கிறதா, அல்லது இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிறதா? என்னங்க செய்யலாம்? அதாவது அரபியில இப்படி ஒரு பழமொழி இருக்குது, இதா குன்தலா தாரிஃப் ரிஸ்கக ஃபஇன்ன ரிஸ்கக யாரிஃபு உன்வானக். அதாவது ரிஸ்க், நீ வந்து ரிஸ்கினுடைய அட்ரஸ் என்னன்னு உனக்கு தெரியாட்டாலும் கூட ரிஸ்க்கு தெரியும் அட்ரஸ். உனக்கு ரிஸ்கினுடைய அட்ரஸ் தெரியாட்டாலும் கூட ரிஸ்க்கு தெரியும் நம்மால் யார் அப்படின்னு தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழியை பார்க்கறதா இருந்தா உழைக்க வேண்டியதில்லை, சம்பாதி தானா வந்து சேரும், அவ்வளவுதான். தானா வந்து சேரும் அப்படின்னு எடுக்கலாம். இன்னொரு பழமொழி இருக்குது, அதாவது அதற்கு உமருல்லானுடைய வாசகம் அது, வானம் என்பது தங்கத்தை பொழியாது. வானம் என்பது தங்கமா ஒண்ணும் அத்தர தராது, மழையை தராது, அது தண்ணீரைத்தான் தரும். நீதான் அதை தங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படின்னா உழைக்கணும்னு அர்த்தம். உழைக்கணுமா உழைக்க வேண்டாமா என்றால் ரெண்டு பக்கத்திலையும் ஆதாரம் இருக்கு, ரெண்டு பக்கத்திலையும் நிலை இருக்குது. அறிவுலக மேதை ஹதரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர். ஆனாலும் கூட மாணவருடைய தீட்சண்யமான அறிவு, சிறுபிராயத்தில் அவர்கள் பெற்றிருந்த தீட்சண்யமான அறிவினாலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்களிடத்தில் கலந்துரவாடுவார். அவர்களின் இல்மிலே பல்வேறு விஷயங்களில் கலந்துரவாடுவார். ஒரு தடவை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கருத்து என்னன்னா, வர்ற ரிஸ்க் எப்படியும் வரும், வர்ற ரிஸ்க் எப்படி வந்து சேரும், உழைப்பினால மட்டும்தான்ங்கிறது இல்லை, அதனால ரிஸ்க்குங்கிறது எப்படியும் வந்து சேரும் அப்படிங்கிறது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இல்ல நாம அதுக்காக முயற்சிக்கணும், பாடுபடணும், உழைக்கணும் அப்படிங்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் விளங்கிய அல்லது தான் சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கு ஒரு ஆதாரம் சொல்கிறார். அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்ல இருக்குது, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர் தகுது ஹிமாசன் வ தரூஹ பிதானா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீன் மாத்திரம் நீங்கள் தவக்குல் வைக்க வேண்டிய முறையிலும் வகையிலும் தவக்குல் வைத்தால், எப்படி அல்லாஹ் பறவைகளுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் அதே போல உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான்.
அது காலியான வயிற்றோடு செல்கிறது, வயிறு புடைத்த நிலையிலே வயிறு நிரம்பி வருகிறது அப்படின்னு பார்த்தா அவர் என்ன, அதுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கத்தானே செய்யறான்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு ஆதாரம் சொல்ற மாதிரி தெரியலையே, எனக்கு ஆதாரம்னு சொல்ற மாதிரி தெரியுதுன்னா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, அந்த ஹதீஸை கொண்டு நீங்க உங்களுக்கு ஆதாரம் சொல்ற மாதிரி தெரியலையே, பறவைக்கு ரிஸ்க் அளிக்கிறான், ஒரு கூட்டிலே உட்கார்ந்து இருக்கு இல்லையே, தகுது ஹிமாசன், அது அதிகாலையில காலி வயிறோடு புறப்பட்டு செல்கிறது, அது செல்கிறது, பறக்கிறது, சுட்டுகிறது, தேடுகிறது, அது வயிறு நிரம்ப திரும்ப வருது. அதனால நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் மாதிரி தெரியலேன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வெளியே போனாங்க. சின்ன வயசு தான், வாலிபர், சின்ன பிள்ளை. வெளியே போனா ஒரு ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேத்தமட மூட்டையை தூட்டி சுமக்க முடியாம சுமந்துக்கிட்டு இருக்காரு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பெரியவங்களே நாம என்ன அதை தூக்கி உங்க வீட்டுல வர கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா இல்ல பரவாயில்ல, நான் கொண்டு துவைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு கொடுத்தாங்க. வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தவன் அவர் என்ன செய்தாரு, கொஞ்சம் பழங்களை கொடுத்தார். தானே அவங்களுக்கு உணவு அதுதானே. இல்ல வேண்டாம் பரவாயில்ல, நான் கூலிக்காக செய்யல, உங்களுக்கு உபகாரத்துக்கு. இல்ல இல்ல பரவாயில்ல, இதை வச்சுக்கங்கன்னு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதை நேரா எடுத்துட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அவர் தூக்க முடியாம வந்துட்டு இருந்தாரு, நான் அவருக்கு உதவியா செய்தேன், அவருக்கு இந்த பழத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த ரிஸ்க் என் பேர்ல எழுதியிருக்கிறதுனால தானே இங்க வந்திருக்குதுன்னா, இது என் பேர்ல எழுதியிருக்கிறதுனால தானே நான் என்ன உழைச்சனா, தூக்கணும்னா, கஷ்டப்பட்டனா, நீங்க மீதான எல்லாத்தையும் பாத்தீங்க, வந்திருக்கிறது இல்லையான்னு சொன்னாங்க. அதனால 2 கருத்தும் உண்மைதான் சொல்றாங்க. என்ன அர்த்தம், உழைக்க வேண்டும், உழைப்பதினால் மட்டும் கிடைத்து விடுமா என்றால் ரப்பு நாடாம கிடைக்காது. உழைக்கணும், செய்யணும். உழைச்சால் மட்டும் பத்தாது, உழைத்தாலும் கூட ரப்பு நாடினால்தான் கிடைக்கும். அதாவது நாம தேடுற வழியில நமக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருதாங்க. நம்ம தேடுற வழியில எல்லாம் வந்து சேர்ந்துருதான். ஒரு ஆள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இப்படின்னு ஒரு ரூட் போட்டு வைக்கிறார், அவர் போடுற ரூட்ல கூட பணம் வந்துருதா. நாம தேடுற வழியில ஊர நம்முடைய ரிஸ்க் வந்து சேர்வதும் இல்லை. அதே போல நாம் தேடுகிற சேர்த்து வைக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாம் நமக்கு பயன்படுவதும் இல்லை. நாம தேடுற வழியில ஊர ரிஸ்க் வந்துருதான். பல பேர் பார்த்தா பெரிய திட்டம் போட்டு இன்னைக்குதான் முட்டை என்ன செய்வாங்க, கோழிக்கு அடக்கி வச்சிருப்பாங்க, அதுல கோழி பண்ணையும் முடிவு பண்ணிடுவாங்க. அது எனக்கு பெரிய திட்டத்தை போட்டுருவாங்க. இன்னைக்குதான் 2 ஆடு விட்டு வாங்கி விட்டுருப்பாங்க, அதுக்குள்ள ஆட்டு பண்ணையும் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால நாம நினைக்கிற வழிகளில் ஊர ரிஸ்க் வந்து சேர்றதும் இல்லை. உழைக்கணும், முயற்சிக்கணும், அல்லாஹ் நாடினால்தான் அது நமக்கு வரும் என்பதிலேயும் ஒரு மூமின்கள் உறுதி கொண்டது. கண்ணியமானவர்களே, அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரிஸ்க் அல்லாஹ் தஆலா ஒரு ஆளுக்கு கூடுதலா கொடுத்திருக்கிறான், குறைவா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, கூடுதலா கொடுத்தா அவரை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான், குறைவா கொடுத்துட்டா அவர் அந்த அளவுக்கு விசேஷமான ஆள் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். சில பேர் இருக்கிறாங்க, நாம அவங்களுக்கு ரிஸ்க் விசாலமாக்கி கொடுத்த உடனே அல்லாஹ் அவரை ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு வாழ்க்கையில சில விதமான நெருக்கடி, பொருளாதாரத்தினுடைய சிரமங்கள், ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. கல்லா, விஷயம் அப்படி அல்லங்கிறான். விஷயம் அப்படி அல்ல. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்கினுடைய கூடுதல் குறைவு என்பது அவனுடைய கண்ணியத்திற்கான அளவுகோல் அல்ல. இதை நம்ம விளங்கிக்கிறோம், இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்னல்லாஹு யுஅத்தி துன்யா மன் யுஹிப்பு வ மன் லா யுஹிப்பு. துன்யாவல்லாஹ் யாருக்கு வேணாலும் கொடுப்பான், தன் மீது பிரியமுள்ளவர்களுக்கும் கொடுப்பான், பிரியமில்லாதவர்களுக்கும் கொடுப்பான். கொடுத்த காரணத்தினால அது அவங்களுக்கு பிரியம் இல்லை என்னும், கொடுக்காத காரணத்தினால பிரியம்னு அர்த்தமும் இல்லை, மாத்தியும் இல்லை. அப்படி மாத்தியும் வைக்க வேண்டியதில்லை. பணத்தை எக்கச்சக்கமா கொடுத்திருந்தான் காரூனுக்கு, ஆனா அந்த பணம் தான் அவனுடைய அழிவிற்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹ் தஆலா செல்வத்தை விசாலமாய் கொடுத்திருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு, உரிய நன்றி செலுத்தினார்கள், உரிய முறையில நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்க், அந்த விசாலமான அந்த செல்வத்தை அவர்களுக்கு எல்லா நிலையிலும் பயன்பாடுடையதான் ஆக்கியது மாத்திரமல்ல, இன்னும் அந்த சுக்ரியாவின் காரணத்தினாலே பல்வேறு வகையான வாக்கியங்களையும் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதனுடைய கண்ணியம், கண்ணிய குறைவு அப்படிங்கிறது செல்வத்தினுடைய உயர்வு தாழ்வை கொண்டு அல்ல. இதுவும் செல்வம் சம்பந்தமா, ரிஸ்க் சம்பந்தமா நாம் விளைக்கிற வேண்டிய விஷயம். அது மாதிரி இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஹராமான வழியில
ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம எத்தனையோ பார்த்தா ஒண்ணும் சரியா தெரியல, இப்படி போனாத்தான் ரூட்டு கிடைக்கும் போது தெரியுது அப்படின்னு ஹராமான வழியில அவசரப்பட்டு போயிட்டோம் சொன்னா ஹலாலுக்கான வழியை அந்த அடைத்து விடுவாங்க. ஒண்ணும் முயற்சி பண்ணி பார்த்தங்க, அப்படி எல்லாம் பார்த்தா ஒண்ணும் சரியா வர மாதிரி தெரியல, குறுக்கு வழியில போனாதான் சீக்கிரமே சேர முடியும் போது தெரியுதுன்னு சொல்லி ஹராமான வழியிலே பொருளாதாரத்தை, ரிசுக்கை, மற்ற காரியங்களை தேடுவதற்கு முற்பட்டால் ஹலாலுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் தடுக்கப்பட்டு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிரபலமான நிகழ்ச்சி தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தங்களுடைய வாகனத்துல வந்தாங்க, குதிரையில. கூஃபாவினுடைய இந்த மஸ்ஜித், கூஃபா ஊரு, பள்ளியில தொழுது போகும் பொழுது ஒரு ஆளை வெளியில வாகனத்தை இதெல்லாம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனான். உள்ள போயிட்டு வெளியில வந்து பார்த்தா அவன் என்ன செய்யிட்டான்னா அதுல உள்ள அந்த கடிவாளத்தை கூட கலைஞ்சிட்டு போயிட்டான். யார பாதுகாப்புக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாங்களோ அடிகள் தான் நினைச்சாங்க நம்ம ஒரு ஆளை பாதுகாப்புக்கு பொறுப்புக்கு விட்டுட்டு போறோம், வண்டி உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாங்க, வண்டி ஏதாவது உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தால் அந்த கடிவாளத்தை எடுத்து கொண்டு போய் பஜார்ல குறைஞ்ச விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு செய்யணும் அலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அரத்து அன் உஅதிய இய்யாஹு ஹலாலன் ஃபஅபா இல்லா அன் யாஹுது ஹராமா. நான் அவனுக்கு ஹலாலா கொடுக்கன்னு நினைச்சேன், ஹராமான வழியில தான் நான் பெறுவேன் அவன் முடிவு பண்ணியிருக்கான் போல் தெரியும். நான் அவனுக்கு ஹலாலான வழியில் அதை கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சேன், ஆனால் அவன் ஹராமான வழியில் தான் அதை பெறுவேன் என்று முடிவு பண்ணியிருக்கிறான் போல் தெரிகிறது. அதனால ஒரு மனிதன் அவசரப்பட்டு ஹராமான வழியிலே தேடுவதற்கு முயற்சித்தால் அதுக்குண்டான தண்டனை என்னன்னு சொன்னா ஹலாலுக்குண்டான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போயிடும். அருமையானவர்கள், அது மாதிரி அல்லாஹ்விடத்துல ரிஸ்கை கேட்கும் பொழுது நிறைய தாரத்து, 5-6 கூட்டத்தாரத்து, அதற்கு அப்படி நிறைய தான் கேட்கக்கூடாது, பரக்கத்து தான் கேட்கணும். என்ன நிறைய இருந்தாலும் கூட பரக்கத்தா இருக்கணுங்கிறது இல்லை, நிறைய இருந்தாலும் சோதனையாக அமையலாம். அதனால ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா ஹதீஸ் வருது. அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்த ரிஸ்கில் பரக்கத் செய், போதும், எல்லாம் வந்து விடும். பரக்கத் வந்து விட்டால் போதும். பரக்கத் என்பது நம்முடைய காரியங்களோடு இணைந்து விட்டால் நாம் நினைத்த, நினைக்காத, எதிர்பார்த்த, எதிர்பாராத பல்வேறு காரியங்களுக்கு காரணமாக அமையும். அதனால ரிஸ்கை கேட்கும் பொழுது அல்லாஹ் பரக்கத்தாக்கி பரக்கத்தான ரிஸ்கத்தான் சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்கணும். ரிஸ்க் சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் குர்ஆனிலே வருகிறது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்கிலே பரக்கத் செய்தருள்வானா, ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா, ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானா. அவனுடைய பொருத்தத்தை பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.